ஃபைண்டு இதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ன கொஷின்டான்னா 14x⁴ டிவைட் பை ஒய். என்ன சிம்பிள் இருக்குது பாருங்கள், டிவைட் சிம்பிள் இருக்குது. அந்த டிவைட் சிம்பிளை மல்டிபிகேஷனை மாற்றும் போது ரெசிப்ரோக்கலாக மாறும். கீழே இருக்குது மேலே போகும், மேலே இருக்குது கீழே தலையாக மாறும். அப்போ என்ன வரணுங்க, 3y⁴ டிவைட் பை 7xன்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 7 1s are 7 2s are. ஓகேவா? அங்கே அடுத்த நம்பர் பார்க்கும்போது இங்கே x⁴ இங்கே எக்ஸ் இருக்குது. ஃபார்முலா தெரியும் இல்லையா, a⁴m/a⁴n. அப்போ a⁴m-n வரும். எது பவர் அதிகமாக இருக்கும் அப்படியே வச்சுக்கோங்க, எது கம்மியாக இருக்கும் அது மேலே கொண்டு போகணும். ஓகே, மேலே கீழே மாற்றிங்க. அப்போ x⁴ இருக்குது, இங்கே தான் இருக்குங்க. x⁴1 இருக்குது, மேலே போச்சுறான்னா x⁴ 4 - 1 வரும். ஆன்சர் என்ன வருங்க, x³ வரும். மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 3s are 6 நம்பர். அப்போ இதெல்லாம் வருங்க x³ வரும். நெக்ஸ்ட் அடுத்த டைம் y பாருங்கள். y பார்க்கும்போது இங்கே y இருக்குது, இங்கே y⁴ இருக்குது. அது மேலே போச்சு என்னவா மாறும், பவர் எதுவுமே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ y⁴ 4 - 1னா 3. ஆன்சர் என்ன பண்ணுறாங்க, y³ வரும். ஆன்சர் என்னன்னா 6x³ y³. 6x³ y³. அப்போ ஆப்ஷன் பி.